அது பாசிசம் பயங்கரவாதம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதை ஒப்பிட்டு இங்கே தமிழக அரசியல் நீங்கள் பேச முடியாது. இங்கே நான் ஏதோ வந்து திமுக எதிர்த்துட்டு பிஜேபிக்கு ஆதரிங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை கேட்குறீங்க. அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி இருக்குது. திமுக கூட பாஜக கூட கூட்டணி இருந்து முஸ்லீம்க்கு எதிராக எவ்வளோ துரோகங்கள் பண்ணியிருக்குன்றன. குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று போட்டாங்க. அப்போ ராமர் நாசமாக போக அந்த குறைந்தபட்ச செயல் திட்டன்றீங்களே, அதில் பாபர் மசூதி இடிப்பு இல்லையா? இது ஆராசா வந்து ஆகர்ஷமாக பார்க்குறாரு. பாஜக கூட கூட்டணி நாங்கள் ஏன் சேர்ந்து தெரியுமோ, அந்த மினிமம் காமன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ஆண்டுகளாக வந்து திமுக எனக்கு முதுகுல முஸ்லீம்கள் சுமந்துட்டு இருக்கான். விஜயை நான் ஏற்றுக்க மாட்டேன். விஜய்க்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடணும்னா போடவே மாட்டாங்க. நேற்று திரைப்படம் எடுத்து சம்பாதிக்க போடணும்னு நான் தீவிரவாதியே தெரிஞ்சேன். இன்னைக்கு அந்த தீவிரவாதியை தொழுக வச்சுட்டு நீ பின்னாடி சீன் போடுறேன்னா இது என்ன அரசியல்? அது திரைப்படமும் அரசியலும் தனித்தனி தானே, வெவ்வேறு தானே. அந்த காலத்துல டைரக்டர் முடிவு பண்ணியிருக்கலாம். நல்ல டைலாக் தான். திரைப்படம் வேற, அரசியல் வேற தான். நாம் தமிழரை நீங்க அவ்வப்போது ஆதரிச்சு பேசுற மாதிரி சில காணொலிகளை நானே பார்த்துருக்கிறேன். அவர் இஸ்லாமியர்களுக்கு செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப நீங்க அசாம சொன்னனால நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களை நோக்கி துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அந்த பிஜேபியோட அபிஷியல் லைட்டிங் வந்து ஒரு வீடியோ போடுது, ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்ற மாதிரி. அந்த மாதிரி உதாரணங்களை தமிழ்நாட்டில் காமிச்சிட முடியுமா? வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்க்குறோம், சுவேந்து அதிகாரி சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம என்னைக்கா பார்க்குறோம். அதை ஒப்பிட்டு இப்படி பேசக்கூடாது. அது பாசிசம் பயங்கரவாதம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதை ஒப்பிட்டு இங்கே தமிழக அரசியல் நீங்கள் பேச முடியாது. இங்கே நான் ஏதோ வந்து திமுக எதிர்த்துட்டு பிஜேபிக்கு ஆதரிங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை கேட்குறீங்க. நான் அதை சொல்கிறேன். அதாவது திமுக இல்லைன்னா இங்கே முஸ்லீம்களுக்கு பாதுகாவலரே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி அதிமுகவும் இங்கே ஆண்டு இருக்குன்ற நான். அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி இருக்குது. திமுக கூட பாஜக கூட கூட்டணி இருந்து முஸ்லீம்க்கு எதிராக எவ்வளோ துரோகங்கள் பண்ணியிருக்குன்ற நான் ரெண்டுத்தையும் கம்பேர் தான் பண்ணுறேன். நான் அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இருக்குது, அதனால அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்களை குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவும் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன், 99 to 2004 கவர்மெண்ட்ல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று போட்டாங்க. அப்போ ராமர் நாசமாக போக அந்த குறைந்தபட்ச செயல் திட்டன்றீங்களே, அதில் பாபர் மசூதி இடிப்பு இல்லையா? இருந்தது. பாபர் மசூதி இடிச்ச பிறகுதானங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல அயோத்தியில் வந்து திரும்ப ராமர் கோயில் கட்டணும் 5 வருஷம் அவங்க பேசல. நீங்க ஒரு விஷயம் 370 ரிவோக் பண்ணணும்னு நம்ம பேசல. யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பாஜகவுடைய அரசியல் புரியலன்னா இந்த குறைஞ்சபட்சம் மினிமம் இதெல்லாம் வந்து சீன் போடலாம். இல்லைங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா, திமுகவும் பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்கு, அதிமுகவோட பாஜகவும் கூட்டணியில இருந்திருக்கு. திமுக இருக்கும்போது இந்த விஷயங்கள் வரல, அதிமுக இருக்கும்போது இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குன்னு அதை தான் நான் சொல்ல வரேன். அதே திமுக இந்த குறைஞ்சபட்ச செயல் திட்ட அடிப்படையில் 2002 முஸ்லீம்களை கொன்று குவிச்சாங்கல்ல. இந்திய வரலாற்றில் 2002 நடந்த அந்த கொடூரத்துக்கு கோத்ராவை சொல்றீங்க, கோத்ராவை தொடர்ந்து நடந்த அந்த கொடூரத்துக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா பாஜக கூட? அப்போ அந்த நீங்கள் சொல்கிறீங்க அந்த திட்டம் என்னது? குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதில் வந்து அந்த இது இல்லையா, முஸ்லீம்களை ஒரு மாநிலத்தில் வந்து பிஜேபி அடித்து கொள்ளும்போது நாங்கள் வாய் பொத்தி கை கட்டி காது பொத்தி இருப்போம்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். 2002 அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அந்த டைம் இருந்திருக்க கூடாதுன்னு விசிகா உள்ளிட்ட கட்சிகளும் சொல்கிறாங்க. 2004 நீங்கள் சொன்னீங்கல்ல, 10 வருஷம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக தானே இருந்தாங்கன்னு. 2004 ஜெயலலிதாவும் தானே சேர்ந்தாங்க. அதை நம்ம எதுவுமே பேச மாட்டேங்கிறோமே. இல்லை, என்ன செஞ்சாங்க 2004? 2004 கூட்டணிக்கு சேர்ந்தாங்க. யார் ஜெயலலிதா செத்த பிறகு தான் சேர்ந்தாங்க. இல்ல 2004 அவங்க பாராளுமன்றத்துல கூட்டணியில சேர்ந்தாங்க. அதே மாதிரி கோயில்கள்ல ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிற சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு நல்லா இல்லை, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஜெயலலிதா வந்து வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை நீக்கினால்தான் திமுக போய் முட்டு கொடுத்து. நீங்க சொல்றது வந்து 99. இனிமே வாழ்நாள்ல நான் பாஜகவோட சேர மாட்டேன்னாங்க. 2004 திரும்ப சேர்ந்தாங்க. ஜெயலலிதா இருக்கு வரையும் சாயல. 2004 சேர்ந்தாங்க. உங்க நினைவுக்காக சொல்றேன், நீங்க நெட்ல கூட அடிச்சு பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க,
லேடியா மோடியான்னு சொல்லி நீங்க சவால் சொல்றது 2014 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பாஜகவை எல்லா இடங்களிலுமே தோற்கடிச்சாங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, ஜெயலலிதா அந்த சவால் விட்டாங்கல்ல, நான் சாகும் வரை பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதன் பிறகு அவங்க உயிரோடு இருக்கிறதுலையும் பாஜக அதன் பிறகுதான் 2004 சேர்ந்தாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எடுத்து பொறுப்பு, நம்ம இதுக்குள்ள நிக்க வேணாம், நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அதாவது அவங்க அந்த டயலாக் பேசினதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு பிறகு பாஜக கூட கூட்டணிக்கு போல, ஆனா அதை பயன்படுத்தி தான் பாஜக கூட திமுக கூட்டணிக்கு போச்சுன்ற நான். திமுக கூட்டணிக்கு போச்சு. நீங்க இந்த மினிமம் அதாவது குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இதை வந்து ஆராசா வந்து ஆகர்ஷமா பார்க்கறாரு. பாஜக கூட கூட்டணி நாங்கள் ஏன் சேர்ந்து தெரியுமோ, அந்த மினிமம் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசாவை நம்ம கேட்போம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தவரை நம்ம கேட்போம் என்ன வேணாலும். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி நம்ம 2004 சேர்ந்தாலும் சேரவே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைலாக் தான் நம்ம பயிலுங்களும் பேசுறாங்க. இந்த பக்கம் கேட்குறீங்க, அந்த பக்கம் கேட்குறேன். இந்த பக்கம் ஏன் கேட்குறேன்னா, ஒட்டுமொத்த என்னுடைய சமூகத்தை வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க. அங்கே நாங்கள் போடவே இல்லையே, அங்கே நான் ஏன் கேள்வி கேட்கணும்? அவன் எதிரி. யார் சொல்றீங்க? அதிமுக பாஜகவெல்லாம் சொல்றீங்க? இல்லை, அதிமுகவுக்கு யார் ஓட்டு போடுறான்? எந்த முஸ்லீம் ஓட்டு போடுறான்றான்? 50 ஆண்டுகளாக வந்து திமுக தான் நாங்கள் முதுகுல முஸ்லீம்கள் சுமந்துட்டு இருக்கான். குறைஞ்சது இன்னைக்கு 10% வாக்குகள் சாலிடா திமுகவுக்கு போகுது இல்லையா? திமுகவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடலன்னு சொன்னா இவ முதல்வரா இல்ல, எதிர்கட்சி தலைவரா இல்ல, திமுக என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாம போகும். இந்த முறை அதே மாதிரி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு தானே நீங்க சொல்ற? அப்ப அந்த சூழ்ச்சிகரமான அரசியலுக்கு இந்த சமூக அமைப்புகள் துணை போறாங்க. இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, ராசா போன்ற சில பேர் வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, பாஜக அப்படி இப்படின்னு பேசுறதுனால உடனே உனக்கு விழுந்துருது. நானே கேட்கிறேன், நீங்க பாஜக கூட போங்க, நீங்க நினைச்சா சேருவீங்க. நீங்கள் நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி ஒரு கொடூர கட்சி உலகத்தில் இல்லை. நீங்கள் கடந்த தேர்தலில் இதே மாதிரி கமலஹாசனை சொன்னீங்க, பாஜகனுடைய பி டீம்னு நீங்கள். இப்போ அவர் மாறிட்டார் உங்கள் கூட. இப்போ இந்த தேர்தலில் விஜயை நீங்கள் பாஜக பி டீம்ன்றீங்க, அடுத்த தேர்தலில் விஜய் உங்கள் கூட வந்தால் மாறிடுவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் பி டீம்னு சொல்றீங்களா? ஏன்னா அவர் சொல்றாரு நான் மக்கள் டீம் தான் அப்படின்னு நேத்து கூட சொல்றாரு. எனக்கு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயை நான் ஏத்துக்க மாட்டேன் அரசியலில். ஏன்னு சொன்னீங்கன்னா, விஜய் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டி படம் எடுத்திருக்காரு. அதுக்கு வந்து நாமளும் வந்து பல தடவை வந்து அவருக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கோம், நாங்கள் எதிர்த்து பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு மன்னிப்போ வருத்தம் கூட தெரிவிக்கல. அதனால வந்து விஜய்க்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்கன்னா போடவே மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு என்னன்னா, விஜய்க்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்கன்னா போடவே மாட்டாங்க. நேத்து கூட இஃப்தார்ல போய் கலந்துக்கிறாரு, அங்க பேசுறாரு, மதசார்பற்ற கொள்கையில நாங்க என்னைக்குமே. நீ இன்னைக்கு அரசியல்ல உட்காந்துட்டு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு பேசுற. நேத்து திரைப்படம் எடுத்து சம்பாதிக்க நான் தீவிரவாதியே தெரிஞ்சேன். இன்னைக்கு அந்த தீவிரவாதியை தொழுக வச்சுட்டு நீ பின்னாடி சீன் போடுறேன்னா இது என்ன அரசியல்? அது சொல்லுங்க சார். திரைப்படமும் அரசியலும் தனித்தனி தானே, வெவ்வேறு தானே. அந்த காலத்துல டைரக்டர் முடிவு பண்ணிருக்கலாம். நல்ல டைலாக் தான். திரைப்படம் வேற, அரசியல் வேற தான். அந்த திரைப்படம் இல்லைன்னு சொன்னா இவர் அரசியல் யாரு? விஜய் திரை பின்னணியை வச்சுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது அவருடைய ஐடியாலஜி எதுவும் கிடையாது. டைரக்டர் சொல்றதா அவர் நடிக்க போறாரு, அவ்வளவுதானே. இது வந்து இது சாதாரணமான ஒரு நடிகரை சொல்லலாம். நீங்க டைரக்டர் என்ன சொல்லுவாரு, நடிப்பாரு. ஏன்னா அவர் கிறிஸ்தவர், அடிப்படையில் அவர் கிறிஸ்தவர். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பொட்டு வச்சுட்டு நடிப்பாரு, விபூதி வச்சுட்டு நடிப்பாரு. இது டைரக்டரோட டைரக்ஷன் தானே. அது நான் என்ன சொல்றேன், டைரக்டர் என்ன சொல்றாரு, நடிக்கிறது தான் நடிகருடைய வேலை. ஆனா அது சாதாரணமான நடிகர்கள். இந்த மாஸ் ஹீரோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இப்போ கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான். இப்போ அன்றைக்கி ரஜினிகாந்த் கூட சொன்ன பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு பேர் நான் தான் வச்சேன் அப்படின்னு, படையப்பா படத்துக்கு நான் தான் வச்சேன்றாரு. உண்மை தான். ஏன்னா இவங்க தீர்மானிக்கிறது தான் ஹீரோயின், இவங்க தீர்மானிக்கிறது தான் ப்ரொடியூசர், இவங்க தீர்மானிக்கிறது தான் இசையமைப்பாளர். புரியுதுங்களா? அந்த கதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை கரு வந்து நீங்கள் சொல்லிவிடுவீங்க. இப்படி இருக்கணும், இந்த மாதிரி போது இல்லை இது இருக்கணும், இது மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர்கள், தலையீடு அளவுக்கு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் எத்தனையோ படம் எடுத்திருக்கான், முஸ்லீம்களை உயர்த்தி தான் எடுத்திருக்கான். நீ மட்டும் ஏன்டா என்ன அப்படி தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி எடுக்கிற? ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், சில இஸ்லாமியர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் நாங்கள் திமுக அதிமுக நம்பி ஏமாந்துட்டாங்க, விஜய் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருங்க, அப்ப நாங்க அந்த சைடு போறது தானே கரெக்டா இருக்கும், அவர் போதிய ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. சில பேர் இருப்பாங்க முஸ்லீம்கள்ல வந்து எப்படியாவது வந்து இந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல,
எந்த பழத்தை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறேன். சில பேர் இருக்காங்க, அதாவது நமக்குண்டான பிரதிநிதித்துவம், நமக்குண்டான ஒரு இடம் வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யார் பின்னாடி போனால் வேலைக்கு ஆகும், யார் பின்னாடி போனால் வேலைக்கு, அதனால் ஓடுவாங்க, இப்படி எப்படின்னு ஓடுவாங்கன்னு வைங்க. அதை நான் சொல்ல, நான் இன்றைக்கி கூட திமுகவை அரசியல் ரீதியாக தான் இஸ்லாமியர்களுடைய துரோகின்னு சொல்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இல்லை. நான் திமுக ஆட்சி இருக்கும்போது நான் கொடுமையான ஒரு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவன், அரச பயங்கரவாதத்துக்கு ஆளானவன். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே நேரத்தில் இன்றைக்கி திமுக முஸ்லீம்களுக்கு என்ன துரோகம் செய்யுது அதை தான் நான் சொல்லுவேன்னு தவிர எனக்கு திமுக இப்படியெல்லாம் அரச பயங்கரவாதத்தை ஏவிச்ச மேலே அப்படின்ற அந்த வெறியில் நான் பேசலை. நான் புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் விஜய் பின்னாடி அவ்வளோ எல்லா இஸ்லாமியரும் போக மாட்டாங்க. குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க. பிஜேபியில் இல்லையா? இருக்காங்களா இல்லையா? வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு, முக்தர் அப்பாஸ் நக்வி இருக்கிறாரு. தன் சமூகத்தை அழிக்க வேண்டும், தன் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட சேர்ந்துட்டு அவனை நீங்கள் மனிதன் சொன்னால் எப்படி ஏற்றுக்க? நாம் தமிழரை நீங்கள் அவ்வப்போது ஆதரித்து பேசுகிற மாதிரி சில காணொலிகளை நானே பார்த்துருக்கிறேன். சில காணொலி இல்லை, நிறைய காணொலிகள் நான் தொடர்ந்து அவர் கூட. அவர் இஸ்லாமியர்களுக்கு செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதிகாரம் அவரிடம் இல்லை. இன்னைக்கு என் சமூகத்துக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் எனக்கு கூட இருந்து போராடாது. சிறைவாசி சிறைவாசி விடுதலை உட்பட நிறைய விஷயங்களுக்கு இறங்கி போராடாது. நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர மாட்டாரா நம்ம கற்பனையாக பார்த்தோம்னா எந்த வேலையுமே செய்ய முடியும். ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு அவர் சொன்னது எவ்வளோ வைரல் ஆனிச்சு. அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், சாத்தானின் பிள்ளைகள் பற்றி திமுககாரன் இன்னைக்கு தலைமையில் சுமத்திட்டு வச்சுட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க. அவர் பேசும்போது எதிர்ப்பு தெரிவிச்சவன் நான் நேருக்கு நேராக. அந்தந்த நேரத்தில் நம்ம கவுண்டர் கொடுத்துருவோம். இல்லை, அப்படி ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம சொல்றது தவறு இல்லையா? இல்லை அதை தான் சொல்கிறேன். அதுக்கு அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களையும் அப்படி சொல்லலை, நான் மேற்கோள் காட்டி தான் பேசினேன்னா அது நாங்கள் எது நமக்கான அரசியல்னு நான் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். அந்த கான்ஃபரன்ஸில் பல பேர் இந்த கேள்வி தான் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார். இல்லை, ஒரு பொது மேடையில் இந்த விஷயங்களை கேட்குறாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டை வச்சு தான் திமுக வெற்றி சதவீதத்தை உறுதிப்படுத்துது. இஸ்லாமியர்கள் பிள்ளைகள்லாம் என்னைக்கு சாத்தான் பிள்ளையா மாறிடுச்சுன்னு தெளிவா சொன்னாரு. அதன் பிறகு நான் என்ன சொல்றேன், சொல்லலன்னு சொல்லுங்க, சொல்றாருங்க. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மதுக்கு எதிரானது இஸ்லாம், மதுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான இஸ்லாம். அப்போ அதே மாதிரி கிறித்துவமும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது இந்த சாத்தானிய சிந்தனைகள் உள்ள இந்த செயல்களுக்கெல்லாம் நீங்க துணை போறீங்கன்னா அப்போ நீங்க யாரு? நீங்க ஏன் அவங்களுக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு. இப்போ நீங்களும் அதாவது குரான் சொல்லுது, பைபிள் சொல்லுது, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லுது. எது இந்த இது மது அடிக்கிறவனும் மாது அடிக்கிறவனும் ஊழல் செய்கிறவனும் சாத்தான் பிள்ளைன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனாலே அவங்க சாத்தான் நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, அதுதான் நம்ம சரியான வாதம். இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். அந்த நேரத்திலேயே நேருக்கு நேராக செருப்படி கேள்விகளை வைத்த ஒரே நபர் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் நான் மட்டும்தான். அப்போ கூட திமுக ஆதரவு இஸ்லாமிய அமைப்பு தலைவர் கூட பொத்தி முட்டி தான் இருந்தான். நான் அவருக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, நான் கடுமையாக எதுவும் தெரிவிச்சேன். கேளுங்க, தவறு செஞ்சாங்கன்னா நான் தலைவன் பார்க்க மாட்டேன், நான் எதுவும் பார்க்க மாட்டேன், எதிர்த்து பேசுவேன். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அவர் செய்வார்னு நீங்க நம்புறீங்க. 117 அவர் சரிபாதியா ஆண் பெண் வேட்பாளர்கள்னு ஆண் பெண் வேட்பாளர்கள் அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். எத்தனை சதவீதம் அதில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? நான் அதாங்க இப்போ அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அரசியல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் தீயணைப்பு துறையிலேயோ இல்ல போலீஸ் வேலையிலேயோ இஸ்லாமியர்கள் போறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடு காரணமாகங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைங்க, நான் என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சீமானுடைய இன்றைய நகர்வுகள் எல்லாமே நான் ஆதரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாரதியாரை நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய பாட்டன் என்றார், நான் ஏற்றுக்க முடியுமா? நீங்க சொல்ற பழனி பாபா எழுத்ததுக்காக இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அதே நேரத்தில் தமிழுக்கும் ஆரியத்துக்குமான போர் 5000 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு வருது. தமிழுக்கும் ஆரியத்துக்குமான போர்.
அப்போது பாரதியை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், என்னன்னா பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை நான் நீக்குவேன்லாம் சொன்னார். அது கரெக்ட். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இப்போ இது அவர் பேசுறாரு, ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இங்கே திராவிடத்தை ஒழிக்கணுன்ற அரசியல் பேசிக்கலாம். இல்லை, தமிழ் தேசியத்தை நீங்கள் முன்னிறுத்துறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களுமே அதை ஒத்துப்பீங்க. பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் திராவிடத்தை நீக்குவேன் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ல வரேன், நான் என்ன சொல்றேன், அப்போ என்ன பண்றாரு, இங்கே தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து திராவிடத்தை ஒழித்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது அவருடைய அரசியல் பண்ணிங்க வேணாம்னு சொல்ல. பட் அந்த திராவிட அந்த கடப்பாறையை கொண்டு, அதாவது ஆரிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்றீங்க, நீங்கள் அதையும் கூட பேசிங்க, எனக்கு அதில் மாறுபாடு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அதில் ஒத்து போகலை, அவர் சொன்னதில் ஒத்து போகலை. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு 4 முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளையும் 4 முஸ்லீம் இதுவும் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்குற பார்த்தீங்களா, இது அயோக்கியத்தனம்ன்றாங்க. ஏன்னா பெரியார் நீங்கள் ஒரு விஷயத்தை யார் வச்சு அவங்க பதில் சொன்னாங்க? இல்லை, அந்த நாம் தமிழர் கட்சியுடைய இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பதில் கொடுக்குறாரு. அது சீமான் பண்ணுற மிகப்பெரிய தவறு. ஏன் சொன்னீங்கன்னா, அவர் பேசலாம், அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்த்து பேசலாம். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளையும் சில அபூபக்கர் உட்பட வச்சு பதில் கொடுக்கக்கூடாது. அது கொச்சையா ஒருமையில் பெரியார் மாதிரி ஒரு தமிழ்நாடு ஐக்கான விமர்சனம் பண்ணுறாங்க. அது தப்புன்றேன் நான். ஏன் சொன்னால், முன்னாடி பண்ணி பார்த்திருக்கோம்னா எச்ராஜா பண்ணுவார், ஈவே ராம்பாரி, அதே பணியை தானே சீமான் கடைபிடிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், அதுக்குதான் முரண்படுறேன். நம்ம அதுக்கு ஒத்து போகல. நம்ம அவர் அந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சு சீமான் இவர் பெரியாரை திட்டினதெல்லாம் அயோக்கியத்தனம். அது நான் அது இது பிறப்பையே பேசுறாங்களே, பெரியாரோட பிறப்பையே ஒரு கொச்சைப்படுத்தி. அதுதாங்க நான் சொல்றேன், நீங்க பேசுங்க சார். எதுக்கு அந்த முஸ்லீம் பொம்பளை பிள்ளை அவர் பேசினது தப்பு தானங்க. அது பெரியார் மாதிரி ஒரு தலைவர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம்னா தமிழ்நாட்டில் அது பெரியார் போட்ட விதை தானே. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் பெரியார் ஆர்எஸ்எஸ் பாஜக பிராமணத்துக்கு எதிரானவர் பெரியார் இருக்கா இல்லையா? ஆர்எஸ்எஸ் பாஜக பிராமணத்துக்கு எதிராக பெரியார். ஆர்எஸ்எஸ் பெரியாருக்கு எதிரான சித்தாந்தம் இருக்கா இல்லையா? பெரியார் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறார், ஆர்எஸ்எஸ் பெரியாரை எதிர்க்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிராமணத்தையும் இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்க்காங்க. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறை தான் நீண்ட காலமாக பெரியார் முஸ்லீம்களை பற்றி சில தவறுகள் பேசியிருந்தாலும், முஸ்லீம்களை உயர்த்தி பேசியிருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் தான் நம்ம பயணம். பெரியாருடைய இருக்கா இல்லையா? அவரே அதானே சொல்றாரு, எல்லாத்தையும் அந்த அடிப்படை தான் பெரியாரோட பயணம். அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பெரியாருக்கு எதிராக பேச வச்சார் பார்த்தீங்களா சீமான். இதுதான் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் முரண்பாடு. நீங்கள் முரண்பாடுகளை நிறையா சொல்கிறீங்க. எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க 234ன்னு கேட்கும்போது நீங்கள் அதில் முரண்படுறீங்க. ஆனால் இது பெரியாரை பற்றி பேசுகிறதையும் நீங்கள் முரண்படுறீங்க, இஸ்லாமியர்களை பற்றி பேசுனதையும் நீங்கள் முரண்படுறீங்க. ஆனால் சீமானை ஆதரிக்கிறேங்கிறீங்க. ஏங்க ஒரு நல்ல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கினீங்க. நான் எல்லா விஷயத்தையும் எதிர்க்க முடியாதுங்க. சீமானுடைய அரசியல எல்லாமே நீங்கள் புறக்கணிப்பு. எப்படி புறக்கணிவீங்க? இஷ்யூ பேஸ்டாக பார்க்குறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் யாருங்க தமிழ்நாட்டில் கொண்டு போகிறான்? எல்லாம் கார்பரேட் கம்பெனிங்களாக இருக்குங்க. இன்றைக்கி திமுகவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க. அதே நீங்கள் ஒரு 50 கோடி ரூபாய் எடுத்துமே அங்கே வைங்க, நீங்கள் தான் எம்எல்ஏ இருக்கா இல்லையா? அப்போ இவங்க கார்பரேட் ஒரு முதலாளித்துவ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி தான் அதிமுக எல்லாம் இப்போ வச்சிருக்கக்கூடிய விஜய் கட்சியில் கூட 5 கோடி ரூபாய் கேட்குறாங்க எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு. மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் யார்? சீமான் தானே கேளுங்க. நீங்க ஒரே விஷயம், சீமான் இந்த பெரியார் விஷயத்தில் மட்டும்தான் நான் முரண்படுறேன். பெரியார் விஷயத்தில், அதுவும் பெரியார் விஷயத்தில் நான் முரண்படல. பெரியார் விஷயத்தில் சீமான் பேசுவதில் நான் முரண்படல, அது அவருடைய அரசியல்னு பார்த்துட்டு போறேன். ஆனால் பெரியார் விஷயத்தில் அவர் கூட இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பதில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் நான் முரண்படுறேன். இது நமக்கு தேவையில்லாத ஆணி. நீங்கள் சொல்கிறீங்க எளியவர்களுக்கு திமுக அதிமுக மாதிரி கட்சிகளில் கிடைக்குமா, இப்போ இருக்க தாவேக்கால கிடைக்குமான்னு. நாம் தமிழர் ஆதரவாளர் ஒருத்தர் வெளியிட்ட காணொலியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. திராவிட கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை ஓட்டு பிரிக்கிறதுக்காக சீமான் முன்னிறுத்துறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுறேன்னா முதல்ல வேட்பாளரை அறிமுகப்படுத்த, அதாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு வேட்பாளர் களத்துக்கு போனது நாம் தமிழர் கட்சி தானுங்க. பிறகு தானுங்க திமுக அதிமுக எல்லாமே அறிவிக்கிறான்.
இன்ன வரையும் அதிமுக யார் வேட்பாளர்னு தெரியாது தமிழ்நாட்டில், திமுக யார் வேட்பாளர்னு தெரியாது, ஏன் காங்கிரஸ் வேட்பாளர் ஏன் நான் சொல்றேன், இவங்க எல்லாருமே வந்து ஜெயிக்கணுங்கிற குறிக்கோளோட இருக்கிறாங்க. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். நம்ம தான் வென்றால் மகிழ்ச்சி தோற்றா பயிற்சி அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு சித்தாந்தம்லாம் இன்னும் எடுபடாதுப்பா, நீ யார் கூட சேர்ந்துக்கோ, இல்லை யாரையாவது சேர்த்து வச்சு நீ எதனா ஒரு குழப்பமான அரசியல் பண்ணு, இதுதான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சீமான் அப்படி இல்லை, தெளிவாக இருக்காப்புல. இன்றைக்கி இல்லைண்ணா நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து இப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை எத்தனை ஆண்டுகளான நான் யார் கூட சேர மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ்லாமியர்களை அவர் தமிழரே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு சீமான் அவர்கள். அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன தமிழர்கள் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம், சீமான்கிட்ட முரண்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்கிறதெல்லாம் நூல் இழையில் வந்து சரின்னு சொல்லி வாதம் பண்ணுறது நாம் தமிழ் கட்சி இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நான் தான் சொன்னேன், அவர் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெச்சரித்து நடத்திட்டு இருக்கார் பார்த்தீங்களா, இது வரவேற்கக்கூடியது. கூட்டணியே சேர மாட்டேன், கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இதையும் நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னு சொன்னால், இது போகிறேன் சேர்றேன்னும் போது சில பல முரண்கள் வந்து யாரோனா சேர்த்துக்கலாம், வெற்றி யாரோனா கூட சேர்த்துக்கலாம். அப்போது அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்களால அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அதிகாரத்துக்கு வரணுன்றதை எப்படி வேணாலும் போகலாம், அதுக்குன்னு போவோம். இது வந்து நாம் தமிழ் கட்சி. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நிறைய விஷயங்களுக்கு நம்ம முரண் போடுறோம், அதனால தான் நம்ம அந்த கட்சியில் போய் இணையில. நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. 2026 சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு போகுதுங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பொறுமையாக பார்க்குறதுக்கு காத்திருக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.